எனக்கு தெரிஞ்ச பாதி பிரீத்தி மாதிரி பாதி கிஷோர் மாதிரி. ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி தானேங்க இருக்கும். பிறந்ததுக்கு அப்புறம் வேணா பார்த்து சொல்றேன். எல்லாருக்கிட்டையும் பயங்கர கைண்டா பேசுவாங்க. ஸோ கைண்ட்னஸ் அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஒரு கரிஸ்மா அவளுக்கு நேச்சுரலாவே இருக்கு. அது பேபிக்கு இருந்தா நல்லா இருக்கும். ஒரு குவாலிட்டி ரெண்டு குவாலிட்டி இல்ல, அப்பா அம்மாவோட எல்லா குவாலிட்டியுமே வந்து பாப்பாக்கு இருக்கணும். பாத்துக்கலாம் மச்சான் வா, அந்த ஒரு ஆட்டிடியூட் இஸ் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்தாலே போதும், எங்கேயோ போயிடலாம். கோளாறுகள் இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பா குழந்தைக்கு வரும். பிரீத்தி தான் ஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா கிஷோரியா அப்படிதானே வச்சிருப்பா. அவ சொன்னா நிக்கணும், அவ சொன்னா உட்காரணும். இல்ல ரெண்டு பேருமே அவங்க ஸ்ட்ரிக்ட் கிடையாது. பாப்பா கிட்ட யாரும் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அடிதான். நீங்க வந்து டீம் பாய் ஆர் கேர்ள்? கேர்ள். ஏன் தெரியல, கேர்ள் தான். எனக்கு கேர்ள் தான் வேணும். எது ஸ்பெசிபிக் ரீசன்லாம் இல்லையா? கிஷோருக்கு நல்லா அடி வாங்கணுக்காக கேர்ள் தான் வரணும். அண்ட் கிஷோர் கூட ஆசைப்படுறான் கேர்ள் தான் வேணும். ஸோ ஐ ஜஸ்ட் ஹோப் கேர்ளா இருக்கும். பேபின்றதே ஒரு ஸ்பெஷல் தான், எது இருந்தாலும் சூப்பர் தான். பட் பொண்ணுனா கொஞ்சம் ஐ திங்க் இட்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஓகே, யா கண்டிப்பா. ஆல்வேஸ் கேர்ள்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். ஸோ செல்ல மகளா இருப்பாங்க. நான் கேர்ள் தான். கேர்ளா? ஆமா. ஏன்? எங்க அக்காக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, ரியா ஆரியான்னு சொல்லி. அவங்க பண்ற சேஷ்டெல்லாம் நல்லா இருக்கும் பார்க்க. ஓகே. அதனால கேர்ள் பண்ணது நல்லா இருக்கும். ஒரு பையனும் இருக்கான், ஆனா அவன் குட்டியா இருக்கான், என்ன அவன் பண்றதுலாம் தெரியல. ஓகே ஓகே. கொஞ்சம் வளர்ந்த இருக்காது. அதனால கிஷோர் ப்ரோக்கும் கேர்ள் பிறந்தாதான் கிஷோர் ப்ரோ எவ்வளவு பாத்துக்க போறாருன்னு தெரியும். டீம் கேர்ள். சோ எதனால டீம் கேர்ள்? எனக்கு தெரியல, தோணுது கேர்ளா தான் இருக்கும்னு. பாய். பாய். நானும் கண்டிப்பா பாய் தான். ஏன்னா எனக்கு கேர்ள் பேபி, ஸோ அதனால பாய். ஏன் பையன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்க ரெண்டு பேருமே வந்து செம்ம ப்ரீகோட் பசங்க, புரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து பொண்ணு பிறந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி பாத்துக்காம அவங்கள மாதிரியே என்ஜாய் பண்ணணும் லைஃப். அதுக்காக பையன் பிறக்கணும் அப்படின்னு. பாய். பாய். எஸ். சோ வை? பிகாஸ் எனக்கு பாய்னு எப்படி கேக்குறீங்க? இவரு கேக்குறீங்களா கிஷோர் ப்ரோ ஆர் பிரீத்தி? யா கிஷோர் ப்ரோ எனக்கு ஆக்சுவலா அப்போலேருந்தே கொஞ்சம் நல்லா க்ளோஸ். அவங்க மூலியமா தான் பிரீத்தி எனக்கு தெரிய வரும். ஸோ அதனால ஆக்சுவலா பாய் கேர்ள் அந்த அந்த கேள்வியே வந்து நல்ல குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும். பிங்க் ஆஃப் கோர்ஸ். ஆஃப் கோர்ஸ். எஸ், எனக்கு கேர்ள் பேபிஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதனால பிங்க். என்ன ரீசன்? ஏதாவது ஒரு ரீசன்? பேபி கேர்ள் ஏன் பிடிக்கும்னா அது ஆக்சுவலா ரொம்ப கியூட்டா இருக்கும், நல்லா அழகா ட்ரெஸ்லாம் பண்ணலாம். பிரீத்திக்கே அவளுக்கு ஆக்சுவலா வந்து அந்த மாதிரிலாம் பிடிக்கும். நல்லா இன்னும் அவளுக்கு ட்ரெஸ் பண்ணி விடலாம் பிடிக்கும். எனக்குலாம் ரொம்ப ட்ரெஸ் பண்ணிலாம் விடுவா. இந்த சென்ஸ் நாங்க ஏதாச்சும் வெளில போறோம் அப்படின்னா இது போட்டுக்கொடி அந்த மாதிரிலாம் நிறைய நாங்க வி ஹேட் ஃபன். ஸோ அது இப்போ ஒரு கேர்ள் பேபி இருந்துச்சுன்னா நாங்க இன்னும் எவ்வளவு அழகா பார்த்துப்போம். அதுக்காக எனக்கு கேர்ள்னா ரொம்ப பிடிக்கும். சோ எங்களுக்காக கேர்ள் பாப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாமே போட்டு அழகு பார்க்கணும். See, எனக்கு டீம் பாய் அண்ட் கேர்ள் இல்ல, ஹெல்தி கிட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி இந்த ஜெனரேஷன்ல. பட் ஐ டோன்ட் நோ வை நான் அவளை பார்த்தப்ப ஐ ஃபீல் இட் மே பி a boy. எங்களுக்காக வந்து நீங்க ப்ளூ மட்டும் எடுத்து. See, I'm not sure. I'm happy எது இருந்தாலும், but I feel it's a boy. So இப்போ ஏன் boy அப்படின்னு நீங்க? I don't know, few அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாப்பாங்கல்ல, பொண்ணா இருந்தா ரொம்ப ஒரு மாதிரி டிஃபரெண்டா அந்த ஃபீச்சர்ஸை பார்த்து I felt it may be a boy. பார்க்கலாம். பட் கேர்ளா இருந்தாலுமே I am very happy. I love girl babies actually, but I felt it is a boy, that's all. I'm always team girl. டீம் கேர்ள். பிங்க் கலர் எடுத்துப்போம். எதனால டீம் கேர்ள்? எனக்கு எப்பவுமே பொண்ணுங்க ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரெண்டு பொண்ணுங்க தான் இருக்காங்க. ஸோ அழகா சமத்தா இருப்பாங்க, மேக்கப் பண்ணி விடலாம், நம்மளை வச்சு அவங்க என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். ஒரு டாய் மாதிரி அவங்கள பாத்துக்கலாம். பசங்க கொஞ்சம் அட்டூழியம் பண்ணுவாங்க, அடாவடி பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான். அதனால வந்து டீம் கேர்ள். மேக்கப் விதமா மேக்கப் பண்ணலாம், விதமா ட்ரெஸ் போடலாம். அதுக்காக தான் டீம் கேர்ள்ங்க. ஆல்வேஸ் டீம் கேர்ள். எஸ். அவளுக்கு ஒரு பொம்பளை புள்ள வரணும், அவளை டார்ச்சர் பண்ணும். அவ எப்படியெல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணியிருக்காளோ அதே மாதிரி அவளோட குழந்தை அவளை டார்ச்சர் பண்ணும். அதான் ஆசை. அதனால கண்டிப்பா கேர்ள். பிங்க் கலர் சூஸ் பண்ணிடலாமா? எங்க அது பிங்க் கலர் ஸ்டாரா வருவா. ஸ்டார் கலர் தான் போடுவா. I feel it's a boy. girl. Obviously boy. Boy? I like boys. Boy baby, right? I like boys. நான் வேற மாதிரி ஆயிடுறேன். சரி, ஏன் பையன் வரணும்னு நினைக்கிறீங்க? ஏங்க பசங்களை கேர் பண்ணவே தேவையில்லைங்க, தெரியும்ல. அவனுங்களா வளருவானா அது வேற மாதிரி இருக்கும். பொண்ணுங்கன்னா நாங்க ஒரு ரொம்ப கஷ்டப்படணும், பட் ஆனா அவங்க இன்னும் வேற லெவல்ல வருவாங்க. பட் பாய்
என்ன பொறுத்த வரைக்கும் கேர்ள் தான். கியூட்டா இருக்கும், கொஞ்ச நேரத்துக்குலாம் ஈஸியா இருக்கும், அழகா இருக்கும் அந்த மாதிரி. உண்மையிலே நாங்க ஆரம்பத்துல இருந்து நம்ம டீம் எல்லாரும் பேசிக்கிட்டது வந்து கேர்ள் தாங்க. அப்புறம் கடவுள் கையில தானே இருக்கு. டீம் கேர்ள்ஸ். Why team girl? இல்ல எனக்கு வந்து பர்சனலா கேர்ள் பேபிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நார்மலாவே பிலீவ் பண்ற விஷயம் என்னன்னா ரொம்ப பிளஸ்டா இருக்க கப்பல்ஸ்க்கு தான் வந்து கேர்ள் பேபி பிறப்பாங்க என்னோட ஒரு பிலீவ். நான் வந்து நார்மலாவே யாரு பிரெக்னெண்டா இருந்தாலும் எல்லாருக்குமே நான் வந்து நீங்க கேர்ள் பேபி பெத்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ அப்ப பிரீத்திங்கும் போது அது கண்டிப்பா இட்ஸ் கேர்ள்னு தான் எனக்கு தோணுது. கிஷோருக்குலாம் ஆப்ஷனே இல்ல, பொண்ணுதான். எங்களுக்காக ஒரே ஒரு டீம் girl அப்படின்னு சொல்லி காட்டுங்க. கிஷோருக்காக கண்டிப்பா பொண்ணுதான் பிறக்கும். சி என்னதான் ஒரு பார்ட்னரா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சில ஆசைகள் இருக்கும்ல, உனக்கு பொண்ணு தானே பிறக்கும். யாரோட லுக்ஸ் வைஸ் வருவாங்கன்னு பாக்குறீங்க? ரிசம்பிளன்ஸ் யார் மாதிரி இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச பாதி பிரீத்தி மாதிரி பாதி கிஷோர் மாதிரி. கிஷோர் மாதிரி தான் இருப்பாங்க. நீ பிரீத்தி மாதிரி இருக்கணும், எனக்கு பிரீத்தி மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு கிஷோர் மாதிரி. ஏங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி தானேங்க இருக்கும். என்னங்க யார் மாதிரி இருக்கணும்? சில பேர் வீட்ல அப்படியே அச்சு எடுத்த மாதிரி இருப்பாங்க, அம்மா மாதிரியே இருப்பாங்க, அந்த மாதிரி இல்ல 2 பேர் மாதிரி தான் இருப்பாங்க. கிஷோர் ப்ரோ மாதிரி பேசும், அக்கா மாதிரி வளருவாங்க, நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பிரீத்தி தான் தெரியும், பிரீத்தி தான் ஓல்ட் ஃப்ரெண்ட், ஸோ அதனால பிரீத்தி தான் ஸ்வீட். அப்புறம் கிஷோர் இஸ் ஆல்சோ லைக் மை பிரதர், ஸோ வெரி ஸ்வீட் கை. ஸோ 2 பேருமே ஸ்வீட் தான், யார் மாதிரி வந்தாலும் ஓகே தான். பிறந்ததுக்கு அப்புறம் வேணா பார்த்து சொல்றாங்க. ஆப்வியஸா அம்மா அப்பா மாதிரி தான். ஒரு ஆசை இருக்கும், என் ஃப்ரெண்ட் மாதிரி வந்தா என் கெஸ் படி கிஷோர் ப்ரோ மாதிரி தான். பிரீத்தி அக்கா பயங்கர கைண்ட், எல்லாருக்கிட்டையும் பயங்கர கைண்டா பேசுவாங்க. சோ கைண்ட்னஸ் அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இல்ல இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து இந்த யூஸ் அண்ட் த்ரோ ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்தந்த மொமெண்ட்டுக்கு என்ன நியாயமோ அந்தந்த மொமெண்ட்டுக்கு எது சரியோ அதை பண்ணிட்டே போறாங்க. நேத்து நம்ம என்னவா இருந்தோம், நாளைக்கு என்னவா இருக்கணுங்கிறதுல இருக்க ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ஓல்டு ஜெனரேஷனுக்கான குவாலிட்டியா பார்க்கப்படுது. ஆனா அது கிஷோர் இருக்கு, அவன் இந்த ஜெனரேஷனா இருந்தாலும். சோ அது வந்து இந்த குழந்தைக்கும் இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவ மத்தவங்கள பாத்துக்கிற விதம், ட்ரீட் பண்ற விதம், பிகாஸ் ஷீ இஸ் வெரி அவுட் ஸ்போக்கன், பட் அட் த சேம் டைம் சுத்தி இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பா, அது சந்தோஷமா வச்சுப்பா. அந்த ஒரு கரிஸ்மா அவளுக்கு நேச்சுரலாவே இருக்கு, அது பேபிக்கு இருந்தா நல்லா இருக்கும். எல்லாருமே அதை பத்தி சொல்ல வருது பார்க்க முடியுது. வர்றவங்க எல்லாருமே பிரீத்தி மேம் மாதிரி கைண்டா இருக்கணும், பிரீத்தி மேம் மாதிரி பாத்துக்கணும். சோ எதனால அவ்வளோ இதுவா இருப்பாங்களோ எல்லாம்? ஏன்னா அவ எப்பவுமே அவ ஒரு இடத்துல இருந்தானா அவங்க இருக்கான்னு தெரியும், அந்த இடம் சந்தோஷமா இருக்கிறது அவளாலங்கிறதும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஷீ இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் வெரி கைண்ட் அண்ட் அட் தி சேம் டைம் ரொம்ப ஹாப்பியா வச்சிருப்பா எல்லாரையும். அந்த கியூட்னஸ் தான், வாலுத்தனம் தான், வாட்டர்ஸ் அந்த ஏய் ஹாய் மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணுவாங்க. அந்த வைப் அப்படியே பேபிக்கு வரும். பிறந்தோடனே ஹலோ ஹலோ காய்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வரும்னு நினைக்கிறேன். வரும்போது ஆக்டரா தான். எஸ், ஆக்டிவ் மோட் ஆன். ஒரு குவாலிட்டி 2 குவாலிட்டி இல்ல, அப்பா அம்மாவோட எல்லா குவாலிட்டியுமே வந்து பாப்பாக்கு இருக்கணும். சின்ன வயசுல இருந்து நம்ம பழக்கிறது தான் வந்து எல்லாமே வந்து பாப்பாக்கு வரும். சோ அவங்க இஷ்டத்துக்கு பாப்பா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வழியில விட்டா சந்தோஷமா இருப்பாங்க. See, Preeti is like, she's a very sweet girl. எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா and she's a loyal friend. அந்த மாதிரியான பொண்ணு. சோ அந்த லாயல்ட்டி வந்தா நல்லா இருக்கும். பிரீத்தியை ரொம்ப பர்சனலா தெரிஞ்சு ரொம்ப துருதுருன்னு இருப்பா, எல்லாருக்கும் ஜாலியா பேசுவா. சோ எனக்கு கிஷோர் எப்படின்னு தெரியாது, மேபி கிஷோர் அந்த மாதிரி சைலண்டா இருந்தாங்கன்னா பிரீத்தியோட அந்த குவாலிட்டி ரொம்ப துருதுருன்ற ஜாலியா இருக்கிறது மேபி கிஷோர் கூட தான் நல்லா இருக்கும். அந்த ஒரு கிட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும். நெவர் கிவ் அப், பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எதுவா இருந்தாலும் எனக்கு பர்சனலா என்ன சொல்லுவானா, பாத்துக்கலாம் மச்சான், கேவலமான சிச்சுவேஷனாவே இருக்கட்டுமே, ரொம்ப கொடூரமா ஐயோ அதுக்கப்புறம் நம்ம உயிர் வாழணுமா வேணாமான்ற மாதிரி இருக்கும், பாத்துக்கலாம் மச்சான் வா, அந்த ஒரு ஆட்டிடியூட் இஸ் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்தாலே போதும், எங்கேயோ போயிடலாம். இல்ல குட் குவாலிட்டின்றதை தவிர அவகிட்ட என்னென்னலாம் வந்து கோளாறுகள் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பா குழந்தைக்கு வரும், டெஃபினட்டா வரட்டும். தட் இஸ் ஆல்சோ கியூட். பிரீத்தி ரொம்ப ஜோவியலான ஒரு பொண்ணு, கிஷோர் ரொம்ப பொறுப்பான ஒரு பையன். ஸோ 2 கேரக்டரும் ஒன்னா சேர்ந்தனா இட் பி ரொம்ப நல்ல ஒரு அவுட்புட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அவுட்புட்க்கு வெயிட்டிங். யார் வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க நினைக்கிறீங்க? பிரீத்தி தான். ஏன்னா கிஷோரியா அப்படிதானே வச்சிருப்பா, அவ சொன்னா நிக்கணும், அவ சொன்னா உக்காரணும். அதனால அப்படிதான் கண்டிப்பா அவன் பையனையும் மாத்திடுவா இல்ல பொண்ணையும் மாத்திடுவா. அக்கா தான். கிஷோர் ப்ரோ கூட தான் ஒர்க் பண்றேன், அதனால கிஷோர் ப்ரோ பத்தி தெரியும், சிரிச்சுனே இருப்பாரு. பிரீத்தி தான் ஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். இல்ல 2 பேருமே அவங்க ஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. 2 பேருமே ஸ்ட்ரிக்ட் கிடையாது. சோ 2 பேருமே செல்லம் ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா 2 பேரும் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க கூல் கப்பிள்ஸ்ங்கனால எல்லாமே கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க. பாப்பா கிட்ட யாரு ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அடிதான். நீங்க அடிச்சுவீங்களா? ஆமா, ஸ்ட்ரிக்டா எல்லாம் இருக்க கூடாது, பாசத்தை காட்டணும்.
அவ்வளவுதான். ஐ டோன்ட் திங்க் 2 பேர் இருப்பாங்கன்னு. பிரீத்தி கண்டிப்பாவே இருக்காது. பிகாஸ் எப்பவுமே அவ என் கூட நம்ம கூட பேசும்போதே மச்சான் மச்சான் இருப்பா. குழந்தை எல்லாம் வந்து ஏன்டா டே அப்படிதான் இருப்பா. பட் ஐ டோன்ட் நோ ஹவு இட் இஸ் சேஞ்ச், ஹவு இட்ஸ் கோனா சேஞ்ச். ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் இல்ல மதர்ன்றது. ஒரு எமோஷன் டுவர்ட்ஸ் கிட் எப்படி இருக்கும்ன்றது தெரியல. அதெல்லாம் பார்க்கணும் குழந்தை வந்தப்போ எப்படி இருப்பான்னு. ஒரு பேரண்டல் அட்வைஸ் 2 பேருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா என்ன? பேஷன்ஸ், நிறைய பேஷன்ஸ் வேணும். ஏன்னா இப்போ இருக்கிறது டபுள் டைம்ஸ் ட்ரிபிள் டைம்ஸ் பேஷன்ஸ் வேணும். அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்கள வந்து ஐ மீன் ப்ரெடிக்ட் கூட பண்ண முடியாது என்ன பண்ணுவாங்க. ஸோ பேஷன்ஸா இருந்து, பேஷன்ஸா மெயின் பேரண்டிங் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு எதுவுமே தேவையில்லை. கிஷோரே எனக்கு நல்லா தெரியும், பட் எனக்கு அவன் அப்பாவா எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியல. ஆனா பிரீத்தி 100% அமேசிங் மதரா இருப்பா, அதுல எந்த வித டவுட்டும் இல்லை. ஏன்னா ஐவ் பீன் வித் ஹர் ஃபார் மெனி லாங் இயர்ஸ். அவ எவ்வளோ அவளோட ஃபேமிலி எவ்வளோ பார்த்துருக்கான்னு எனக்கு தெரியும், அவங்க அப்பாவை எவ்வளோ பார்த்துருக்கான்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு விட 100% அவளோட குழந்தைய பார்த்துப்பா. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு அட்வைஸே தேவையில்லை. ஜஸ்ட் பி யோர் செல்ஃப், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீ அவளா இருந்தாலே அவ அவ்வளோ அழகா பார்த்துப்பா.